சரவணா சரவணா மாமா டேய் சரவணா மாமா என்னாச்சு ஒண்ணு இல்ல என்னடா தலையில கட்டு? என்னாச்சு மாமா? முதல்ல பாத்து வாங்க. டேய் என்னாச்சுடா? என்னாச்சு மாமா? என்னடா இவ்ளோ அடிபட்டிருக்கு? ஒண்ணும் இல்லங்கற. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அத்த. என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட்டா? எப்படிடா? டேய் நீ வண்டியை கூட வேகமா ஓட்ட மாட்டியாடா? ஒண்ணு இல்ல மாமா, பள்ளத்துல இருந்து வண்டியை மேல ஏத்தும் போது மண்ணு வெட்டி போட்டிருந்தாங்க, நான் அதை கவனிக்கல. ஏண்டா அடிபட்ட உடனே ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டியா? டாக்டர் போய் பாத்தியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பக்கத்துல இருந்தவங்க டாக்டர் கூட்டிட்டு போனாங்க அத்தை. டேய் சரவணா, நீ வா, நம்ம எதுக்கும் வேற ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பரவாயில்ல. ஆமாடா சரவணா, கால்ல வேற அடிபட்டு இருக்கு. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துடலாம். உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பு. மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சின்ன அடிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டரே டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க மாமா, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும் மாமா. உனக்கு ஏண்டா இந்த வேலையெல்லாம்? பேசாம இந்த வயல் வேலைக்கெல்லாம் ஆளை போடுன்னு சொன்னா கேக்குறியா நீ? என்னத்த நீங்க எல்லா வேலைக்கும் ஆள் போட்டா நான் என்ன பண்றது? டேய் எல்லாத்தையும் மேற்பார்வை பாடுறா. நீ முதலாளி, எல்லாரையும் வேலை வாங்குவியா? அதை விட்டுட்டு நீ வேலை பார்த்தா எப்படிரா? டேய் சரவணா, நிஜமாவே வண்டியில இருந்து விழுந்துதான் உனக்கு அடிபடிச்சா? ஆமாண்ண. சரி வா, உள்ள வந்து ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். அம்மா, நீங்க அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. வா உள்ள போலாம். இல்ல பரவாயில்ல அத்தை, நானே போய்க்கிறேன். இனி என் தங்கம், சாரிடா, மாமா உன்னை கடை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்ன மாமா நீ, உனக்கு அடிபட்டுருச்சேன்னு நாங்கள கவலைப்பட்டுட்டு இருக்கோம், நீ கடைக்கு கூட்டிட்டு போலன்னு வருத்தப்படுற. வா ரூமுக்கு போலாம். நீ இரு இனியா, நாங்க கூப்பிட்டு போறோம். ஆமா வா, உத்தரம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எழுந்துடுறா. முள்ளமா எழுந்துரு, பாத்து பாத்து எந்திரி. மெதுவா. என்ன வக்கீலு, என்ன யோசிக்கிற? சரவணன் மாமா பொய் சொல்லுதுல? எனக்கும் அதே தாண்ட தோணுது. வண்டியில இருந்து கீழே விழுந்தா இப்படி அடிப்படும். ஆமா ஆமா, வண்டியில இருந்து மாமா விழுந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு வண்டி மாமா மேல ஏறின மாதிரி தெரியுது. உன் மாமாவுக்கு பொய் சொல்ல கூட ஒழுங்கா தெரியல. மாமா என்ன வக்கீலா? சும்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு வக்கீலு. எவனோ மாமா மேல கை வச்சிருக்கான், அவனை யார் என்னன்னு கண்டுபிடிச்சு நீ அவனை தட்டி தூக்குற. என்னடா சொல்ற? உனக்கு தான் வயலன்ஸே பிடிக்காது. தப்பு நடக்கும் போது சைலன்ஸா இருக்கிறது தான் பெரிய வயலன்ஸே. சொல்லிட்டேல, விடு, அப்பா பாத்துக்கிறேன். முதல்ல உன் மாமா கிட்ட ஒரு குறுக்கு விசாரணைய போடுறேன். கரெக்ட். வாப்பா. என்னன்னு ஆபீஸ் போல? இல்ல, ஒரு விசாரணை இருக்கு. டாடி, பேபி, அடி பலமா பட்டிருக்கும் போல இருக்கே. எஸ் பேபி. மாமா சொல்லு தங்கம். யார் உன்னை அடிச்சது? யார் என்ன இடிக்கல தங்கம், நானா தான் கீழே விழுந்துட்டேன். டாய், அவ யார் உன்னை இடிச்சதுன்னு கேட்கல, யார் உன்னை அடிச்சதுன்னு கேட்டேன். அடிக்கிறதா? என்னையா?
என்ன யாருன்னு தொட முடியும்? தொட்டுட்டானே மாமா. சிவத்தோட தம்பிய, சபாபதி மருமகனை, இந்த இனியா தங்கத்தோட மாமனத்தோட இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும் தங்கம். பேபி டாடி. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? ரொம்பவே ஓவரா இருக்கு டாடி. என்ன தங்கம், என்னாச்சு? டாய், அத நீதான்டா சொல்லணும். அதானே வண்டி சரிக்கு கீழே விழுந்து அப்படியே அடிபட்டுருச்சு. மாமா, இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நிஜமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய் சொல்றா. இப்ப ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேன்றீங்க? மாமா, ஒரு பக்கம் விழுந்தேன்னு சொல்ற, ஆனா ஆள் பக்கமும் அடிபட்டிருக்கே. அது ஒண்ணும் இல்ல தங்கம், நான் அப்படியே கீழே விழுந்து அடிபட்டேன்ல, அங்க இருந்து அப்படியே உருண்டல்லண்ணே. உனக்கே பொய்ன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்னடா? உண்மைய சொல்லு. சொல்லு மாமா. டேய், அடிபடுறதுக்கும் அடி வாங்கறதுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும்டா. எவன்டா அடிச்சது? அண்ணே விடுண்ணே, இது ஒரு சாதாரண விஷயம். எதுடா? எது சாதாரண விஷயம்? உன்னை ஒருத்தன் அடிக்கிறதா? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவ, அப்புறம் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு கிளம்புவேன். அதெல்லாம் வேண்டாம் தானே நான் யோசிக்கிறேன். மாமா, நீ ஆள் மட்டும் யாருன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். வேண்டாம் தங்கம். என்னடா பயமா? ஆமாண்ணே, பயம்தான். அவனை நினைச்சு இல்ல, உன்னை நினைச்சு. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாண்ணே. டேய், நீ இந்த வீட்டில் ஒருத்தன்டா. சரி, நான் சொல்றேன். ஆனா நீ போய் அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாது. சரி, போல. யாருன்னு சொல்லு. சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, நான் சொல்றேன். சத்தியெல்லாம் பண்ண முடியாதுடா. அப்ப நானும் சொல்ல மாட்டேண்ணே. மாமா, நீ சொல்லு. அப்பா எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். சொல்றா. உன்னை அடிச்சது யாரு? அந்த பாஸ்கர். அவனாடா அடிச்சான்? ஆமாண்ணே. அவன் எதுக்கு ஒன்னு அடிச்சான்? இல்லண்ணே, நான் வயல்ல இருந்து வரப்ப அந்த மலர் இருக்குல்ல, மாமாவோட ஆளு. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ஏய், அந்த மலருக்கு என்ன? இல்லண்ணே, அவங்க வயல்ல பார்த்தாங்க, நான் அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தேன். அதை பார்த்து அவங்க அண்ணன் கடுப்பாயிட்டான். அவன் நீ எப்படா என் தங்கச்சி கூட பேசுவேன்னு தேவையில்லாம வம்பிழுத்து அடிச்சிட்டாங்க. என் தங்கச்சி கிட்ட இனிமே நீ பேசுற வேலைய பார்த்தேன். என்ன மிரட்டுறீங்களா? கூட கூட பேசிட்டு இருக்க. அண்ணா, உனக்கு அன்பாக்காக்கு நடுவில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேவையில்லாம இதெல்லாம் பெருசாக்க வேண்டாண்ணே. டேய், அவளுக்கும் எனக்கும் நடுவில் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. அப்படியே ஏதாவது இருந்தா கூட இவன் யாரா உன் மேல கைய வைக்கிறதுக்கு? விடுண்ணே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. அது எப்படி மாமா முடியும்? அவர் உனக்கு கொடுத்தத அப்பா திருப்பி கொடுத்ததானே முடியும். இனியா அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. அப்பா பேபி, அடிச்சு அவன் அழுக்கு டவுசரை கிழிச்சு எரிப்பா. தங்கம், கிழிக்கிறண்டா. ம், குட்டி, கிளம்பட்டுமா? இன்னுமா நீ கிளம்பல? இனியா தங்கம். தோ இப்பவே கிளம்பிட்டேன். ம், அண்ணே, அதெல்லாம் எது வேணாண்ணே, ஏய், விட்டுருண்ணே. சும்மாறா, அதெல்லாம் அண்ணே. நான் பாத்துக்கிறேன். அண்ணே நில்லுண்ணே. அண்ணே, மாமா உடம்பு வலிக்குதுல்ல, நீ ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் அப்பா பார்த்து பாரு. நீ இருக்கியே.
யோ ஜஸ்டிஸ், எஸ் பாஸ். அந்த பாஸ்கர் பையன் உள்ள இருந்தானா வெளியில வர சொல்லு. எதுக்கு பாஸ்? சரி சரி, உங்க ஆள் வீட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எதையும் டச் பண்ணாம அந்த பாஸ்கரை வச்சு செய்யணும், அதானே பாஸ்? யோ சொன்னது செய்யா. ஒரு நிமிஷம் பாஸ், போய் கேட்டு வந்துடுறேன். யோ இப்ப சண்டை வேணுமா? நம்ம சண்டை போட வரலையே, அவன் தான் சண்டை போட கூப்பிட்டு இருக்கான். என் மேல கைய வச்சிருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். சரவண மேல கைய வச்சிருக்கான். அதை நான் கண்டுக்காம விட்டுட்டா ரொம்ப தப்பாயிடும். ஆண்டி ஆண்டி ஆண்டி. யாரு? நான் உனக்கு ஆண்டியா? யோ என்னையா, என்ன விஷயம்? ஆண்டி, பாஸ்கர் அண்ணன் இருக்காரா? இங்க பாரு, அவன் இப்ப ஏற்கனவே பயங்கரமான கோபத்துல இருக்கான். பேசாம போயிரு. ஓ, அப்ப பாஸ்கர் அண்ணன் வீட்ல தான் இருக்காரு. ஆமா, உள்ளதான் இருக்கான். தேங்க்யூ ஆண்டி. இங்க பாரு, அவன் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிராத. அண்ணனை கொஞ்சம் வெளியே அனுப்புங்க, அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். யோ, அறிவு இருக்கா உனக்கு? அவன் கண்ணுல மாட்டாம பொழைச்சு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பேசினதையே பேசிட்டு இருக்க. வீட்ல உனக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கைய கால பிடிக்கிறதுக்கு கூட அன்பு இங்க இல்ல. இங்க பாரு, தனியா அவன் கிட்ட மாட்டி அடிபட்டே செத்து போயிருவேன். ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. ஓஹோ, வீட்ல யாருமே இல்லையா? அப்போ ஓகே டன். பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. சை. என்னையா ஆச்சு? பாஸ், அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான். மத்தவங்க? அந்த ஆன்ட்டி பேசுறத வச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியுது பாஸ். வெளியில வருவானா இல்லையா? பாஸ், நம்மள தப்பிச்சு போக சொல்லி அந்த ஆன்ட்டி எச்சரிக்குது பாஸ். அந்த அம்மா கிட்ட போய் பசங்க வீட்ல இருக்காங்களான்னு கேட்டுட்டு. யோ, என்னையா நீ வந்தமா அந்த பாஸ்கர் பையில கொத்தா தூக்கணுமான்னு இல்லாம போய் ஒவ்வொன்னா கட்டணும்னு சொல்ற. ஆமா, நீ சண்டை போட வந்திருக்கியா, சீன் போட வந்திருக்கியா? இவா ஏன் என்ன 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 என்னயா என்ன சிவம்? யோ சிவம் அங்க இருக்காயா? ஓ சிவம், உன் மூடு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. போ. எங்க தெரியுது? ஆளே இடம் மாதிரி தான் தெரியுது. இப்படி நேரா போ. மூடு. ஆண்டி ஆண்டி. யோ, என்னையா சும்மா போயிட்டு வந்துகிட்டு இருக்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. இதுல வேற ஆன்ட்டி கீன்ட்டி. ஆண்டி, அது இல்ல ஆண்டி, உங்க பேர பிள்ளைங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க? பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஏன் பிள்ளைங்களை பார்த்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமோ? போ, போயிட்டே சாயந்தரம் வா. ஆண்டி, அப்ப வீட்ல மொத்தமா யாருமே இல்ல, நீங்களும் பாஸ்கர் மட்டும் தான் இருக்கீங்க. ஆமா, என்ன இப்போ? ஓகே, தேங்க்யூ. நிஜமாவே இவன் பைத்தியக்காரன் தான் போல இருக்கு. பா, பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? அவன் வீட்ல சாப்பிட்டு தெம்பா இருக்கான். போனா வாசிட்டு வந்துடலாம், வா. பாஸ்கர், ஏய் எங்கடா இருக்க? வாடா வெளியே. ஏய், ஹாய் ஆண்டி. என்ன வேணா, நீ சும்மா இருக்கிற சிங்கத்தை சீண்டி பாக்குற. என் பையனை பத்தி உனக்கு தெரியாது. ஏங்க, அத தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். வர சொல்லுங்க. ஏய், உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாஸ், நமக்கு நேரம் சரியில்லையா? ஆண்டி சொல்லுது. இரு, வருவான். ஏ பாஸ்கர், பாஸ்கர். ஏ பாஸ்கர், வா 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 வா. இதோ வந்துட்டான்பா. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு விரட்டுற இவனுங்கள. ஏய், என்னடா உன் தம்பி அடிச்சதுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கியா? பாசே, நாங்க நியாயம் கேட்க வரல. எங்க பாசு உன்னை அடிச்சு துவைச்சு காயப்போட வந்திருக்காரு. ஏ பாசே, உன்னை அடிச்சு தூக்கி போட ரொம்ப பேசுறான். மேல கை வச்சிருவானா? எங்க கை விட பாப்போம். வைடா, போடு போடு அவனை. போடு போடு அவனை.
சீ வாயா போடு. நாங்க தள்ளி நின்னு வேடிக்கை தான் பாக்குறோம். எங்க சிங்கிளா தான் ஒதிக்குது. போடு சிவா, போடு. அப்படியே லாக் பண்ணி போடு. லாக் பண்ணு. சின்ன பையன் கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிருக்க. உண்மை எதுவா இருந்தாலும் ஆம்பளையா லட்சணமா என்கிட்ட வந்து போது சின்ன பையன் கிட்ட காட்டின. போடு. டேய் இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான்டா என்கொயரி. புரியுதா? பாசே, என்ன அவங்கிட்ட வய கொயான்னு பேசின்னு சரவண அடிச்சு நெத்தில பொட்டு வச்சான்ல, பதிலுக்கு அவன் வாயில வெத்தலை பாக்க போடு. டேய் வேணாம் வேணாம். ஐயோ 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 ஐயோ, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். ஆன்ட்டி என்ன சொன்ன? நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? இனிமேல் தான் நாங்க நல்லா இருப்போம். இனிமேல் அன்பே சிவம் இல்ல, அராஜகம் சிவம். அன்பை தூக்கிட்டு அராஜகத்தை சொருவிட்டோம் இல்ல. பர்ட்டா, நாங்க ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டோம் ஆன்ட்டி. பாய் பாய். ஐயோ டேய் பாஸ்கரே, அழாதீங்க, ஒன்றும் இல்லை. ஏங்க அழாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் டாக்டர், அழலாமா? டாக்டர்னா அழக்கூடாதா? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பாருங்க, ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்ல? என் அண்ணன் உன்னை இப்படி அடிச்சிருக்கான். ஒன்றும் இல்லை, நீ சொன்னீங்க. எந்த விஷயம்னாலும் எனக்கு உடனே போன் பண்ணுவேன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லல? நான் ஒரு இருக்கிறதே மறந்துட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அடிச்சவன் தங்கச்சி கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சியா? சேச்சே, சத்தியமா அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதான் நான் சொல்லலை. உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். எங்க அண்ணன் என்ன சொன்னா? அதை விடுங்க. இங்க பாருங்க, எந்த அண்ணனா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஆமா, சிவா நாங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை எதுவும் பண்ணல? என்னங்க, எதுவும் பிரச்சனையா? எங்க அண்ணன் உங்க அண்ணன் இவங்கள பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு நம்மளை பத்தி கொஞ்சம் பேசலாமா? நம்மளை பத்தியா? என்ன பேசணும்? நம்மளை பத்தி தான் பேசணும். அதாங்க என்னன்னு கேக்குறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு இது வரைக்கும் பேசிக்கிட்டதே இல்ல. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம இப்படிதான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னு நினைச்சிட்டு அவங்கள ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. நாமளும் ஆமா நாங்க அப்படித்தானே சொல்லிருவோம். அப்படின்னா எப்படிங்க? இல்லைங்க, நிஜமாவே எனக்கு என்னன்னு தெரியல. நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நாம அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம்ல. ஏன் அத நான் தான் சொல்லணுமா? நீயா அதை முடிவு பண்ண மாட்டியா? அடி ரொம்ப ஜாஸ்தியா? ஒரு ஆள்னா பரவாயில்ல, 3 பேர் வந்தாங்களா, அதான். ஓ, அப்போ ஒரு ஆள் வந்திருந்தா வேகமா தப்பிச்சு ஓடி இருப்பேன். சாரி சாரி சாரி. சரி, சாரி. இப்ப நீங்க எதுக்குங்க சாரி சொல்றீங்க? தப்பான அண்ணனுக்காக நான் தானே சாரி கேட்கணும். இப்படி எல்லாம் நடக்கும்னா தினம் ஒரு தடவை உங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கலாமேங்க. இங்க பாரு, இது நம்ம லைஃப். இதுல உன் வீடு ஏன் வீடுன்னு யாரும் தலையிட முடியாது. முடிவை நாம தான் எடுக்கணும். என்ன முடிவு எடுக்க போறீங்க? சொல்றேன். முக்கியமான கேஸ் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போகணும்.
ஏதாவது அவசரமா இருந்தா எனக்கு கால் பண்ணு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். ஆ சாரி.